ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம 17 வருஷம் கழித்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வீடு கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு பூமி பூஜைலாம் போட்டாச்சு. இடத்துல வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. மார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது போர் அடித்தாச்சு. ஈவி லைனும் வாங்கியாச்சு. இந்த ஈபி லைன் வாங்குறது தான்ப்பா ரொம்ப ரொம்ப டிலே ஆனது. 6 மந்த் இழுத்துட்டாங்க. ஏன் அந்த 6 மந்த் அப்படின்னா 3 கம்பம் வரணும். அந்த 3 கம்பம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அவ்வளோ டிலே ஆனது. நீங்கள் ஓனாக போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு கம்பத்துக்கு நீங்கள் வந்துட்டு 20,000, அதாவது 20,000 கொடுங்க அப்படின்னாங்க. நம்ம அதுக்கே 3 கம்பத்துக்கு வருதுன்னா ரொம்ப ஹெவியாக போகுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணியே நம்ம வந்துட்டு வாங்கணும். ஸோ அதனால் டிலே ஆனது. ஸோ இந்த வேப்பமரத்து நிழலில் தான் நாங்கள் அதிகமாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே அந்த மரம் தான். போர் அடிக்கிறப்ப 1 வீக் ஆணுச்சு எங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு. ஏன் அந்த 1 வாரம் ஆணுச்சு அப்படின்னா கை போர் அடித்தோம். ஸோ கை போர் அடித்ததுனால அவ்வளோ நாள் இழுத்துட்டுது. ஸோ அந்த அடி ஆழம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கை போர் அடி ஆழம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 70 ஃபீட்டு, 70 அடி தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 அடி மிஷின் விட்டு இறக்கணும். அதுக்கப்புறம் இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே நிட்டாச்சு. ஸோ 74 ஃபீட்லேயே விட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். அது ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. அந்த போரில் வந்து 4 அடிக்கு 15,000 வாங்கிட்டாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது, ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறவங்க அவங்க இன்னொரு வேறவங்கள்ட்ட ஏமாறுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கடவுள் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு சரி அடுத்து நெக்ஸ்ட்டு அப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஸோ அடுத்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழி எடுத்தாங்க. ஸோ எல்லா குழியும் எடுத்தாச்சு. ஸோ அதில் கரையான்ஸ் வந்து நிறையா இருக்குது. வந்து எடுக்கும்போது இவ்வளோ கரையான் இருக்குது. நம்ம வீடு கட்டிலாம் முடிக்கும்போது இவ்வளோ கரையான்ஸ் இப்படிலாம் அதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிசிசி பண்ணாங்க. அதன் பிறகு இந்த பிசிசி ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தண்ணி விட்டுட்ருக்குறேன். எல்லா குழிக்குமே வந்து தண்ணி விட்டுட்ருக்குறேன். ஸோ இந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறது. என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு இனவெரியாத ஒரு ஹாப்பினஸ். ஸோ லைஃப்பில் மறக்க முடியாத தருணம், என் வாழ்நாள் முழுவதுமே மறக்க முடியாத தருணம். ஏனென்றால் 17 வருட கனவு இந்த வீடு கட்டுறது வந்து இதுலேயே ஒரு 2 டைம்ஸ் வந்து பூமி பூஜை போட்டு கட்ட முடியாத தள்ளி வந்தது. ஸோ ஓகே, இதுக்கு மேற்பட்டால் அந்தமாரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம வந்துட்டு கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். ஸோ இதுக்கு இருக்கிற லேண்டு கொஞ்சம் இருந்தது, அதுவுமே விற்றாச்சு. கையில் கேஷ் கிடையாது, அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. ஓகே, வரதை வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு கட்டுவோம், கொஞ்சம் கட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பூமி பூஜை போட்டு இப்போ பண்ணிக்கிட்டுருக்குறாங்க. வந்து ஃபினிஷிங் கடவுள் கையில் தான் இருக்குது. எப்படி என்ன பண்ணுறது, எப்படி பணம் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுறது சம்திங் என்னான்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டே ரொம்ப பிளாங்காக இருக்குது. ஆகிறது ஆகட்டும், நடக்கிறது நடக்கட்டும், கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஒர்க்கும் வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இவர் என்னுடைய சின்ன பையன் வந்துட்டு பெரியவர் வரல. அவருக்கு வந்து ஸ்கூல் பார்த்திங்கன்னா 7 o'clock தான் விடும். ஸ்பெஷல் கிளாஸ் வேறு உண்டு. ஸோ அதனால் பெரிய பையன் வந்துட்டு வர முடியல. ஸோ அடுத்து பார்த்திங்கனாக்கா ஸ்டீல் வந்துருச்சுங்க. ஸ்டீலு, எம்சாண்டு இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டாங்க. கட் பண்ணி எல்லாம் பீமுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பில்லருக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒர்க்கும் வந்துட்டும் லேட்டாக தான் நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப ஒர்க்கு ரொம்ப குயிக்காலாம் வந்துட்டு பண்ணலை. ஸோ டிலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு அமௌண்ட் வேணும் இல்லையா? ஸோ அதனால் அமௌண்ட்டு கைக்கு வர வரையும் பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இருக்கிற ஸ்டீலெல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணி நீட்டாக விட்டுட்டாங்க.
ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு கொஞ்சம் நல்லா கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதன் பிறகு அந்த பீம்லாம் வந்துட்டு கட்டி ரெடி பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்த வீடியோலாம் வந்து டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் வந்துட்டு. ஓரளவு தான் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவுமே வந்துட்டு ஓரளவு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் டே பாருங்கள், பையன் வந்துட்டாப்புல. ஸோ மார்க்கிங் வந்து ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. மார்க்கிங் முடிச்சுட்டு தென் நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராசஸ் தான் வந்துட்டு. ஸோ இதுலேயும் மார்க்கிங்லேயே ஒரு ப்ராப்ளம் வந்தது. நாங்கள் வந்து 20க்கு 52 போட்டிருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு நீங்கள் அரை அடிலாம் விடக்கூடாது, ஒரு அடி தான் நீங்கள் விடணும், இல்லைனா பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் வந்து 2 பேத்துக்குமே சண்டை வரும், அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போயே நீங்கள் ஒரு அடி விடுங்க, நான் ஒரு அடி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பில்லரை வச்சது. ஸோ நாங்கள் கரெக்டாக பில்லர் மார்க்கிங் பண்ணி வச்சுட்டோம். அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் அரை அடிங்க பாருங்கள், இந்த மார்க்கிங்லாம் பண்ணி வச்சிட்டோம், நீங்கள் அரை அடி கண்டிப்பாக விட்டு ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே வேறு வழியே இல்லாமல் 20 அடிங்கிறத 19 மாற்றியாச்சு. ஸோ இது வந்துட்டு எனக்கு மாதத்தில் வந்துட்டு வருதா என்னென்னு சொல்லுங்கள். ஸோ 19 அடிக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஸோ 19 அப்படிங்கிறம்போது 19.5 வந்துட்டு வருது. ஸோ அப்படிங்கிறம்போது 20 அடிக்கு தானே வருது. ஸோ 20 அடிக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து மனையடி சாஸ்திரம் வந்து கரெக்டானு சொல்லுங்கள். எனக்கு இன்ன வரைக்குமே மனசில் கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது.